Good morning, champions. This is Professor R. Students from Government College of Technology. I am my technical champion. Chandru along me. இப்போ நீங்க ஒரு ப்ராப்பர்ட்டியோட தொடர்புடைய ஒவ்வொரு ப்ராப்பர்ட்டி எதுக்கு பங்களிக்குது அப்படின்றத தான் பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் வந்து விஸ்காசிட்டி என்ன பங்களிக்குது? லூப்ரிகேஷன். விஸ்காசிட்டி வந்து லூப்ரிகேஷனுக்கு பங்களிக்குது அப்படின்றாங்க. விஸ்காசிட்டி வந்து லூப்ரிகேஷன் பங்களிக்குது. எவ்வாறு பங்களிக்குதுன்றது அடுத்த கேள்வியில கேட்டிருக்காங்க. விஸ்காசிட்டி ஷியர் ஃபோர்ஸ்னால லூப்ரிகேஷனுக்கு பங்களிக்குது அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து கேபிலாரிட்டி ரைஸ் ஆஃப் சாப் இன்க்ரீஸ். கேபிலாரிட்டி வந்து கேபிலாரிட்டி எந்த பண்புனால வருது அப்படின்னா ஒரு மரத்துல அந்த சாப் ஏறுது இல்லையா, ட்ரீஸ்ல வந்து ரைஸ் ஆஃப் சாப் இன்க்ரீஸ் வந்து கேபிலரி ஆக்ஷன் தான் நடக்குது. இந்த கேபிலரி ஆக்ஷனுக்கு உகந்த பண்பு எது அப்படின்னா சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அது வந்து கேபிலாரிட்டி ரிலேட்டட் டு சர்ஃபேஸ் டென்ஷன் சொல்லிட்டு அடுத்த இதில் பார்த்துருக்காங்க. அடுத்து சர்ஃபேஸ் டென்ஷனால இப்போ மழை பெய்யும் போது மழை வந்து எப்படி விடும்? முட்டை முட்டையா விடும். மழை வந்து விடும்போது துளி துளியாய் முட்டை முட்டையா தான் விடும். ஏன்டா சர்க்குலரா விடுற அப்படின்னு ஃபார்மேஷன் ப்ராப்பர்ட்டி இந்த முட்டை முட்டையா ஏன் துளி துளியா விடுது அப்படின்னா அப்படின்னு அது காரணம் சர்ஃபேஸ் டென்ஷன். அது ஸ்பெரிக்கல் ஷேப் ஆகும், அது காரணம் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். ஸ்பெரிக்கல் ஷேப்புக்கு காரணம் வந்து சர்ஃபேஸ் டென்ஷன் அப்படின்னு தெரிஞ்சுக்கலாம். அடுத்தது வேப்பர் பிரஷர்னால என்ன உருவாகுது? வேப்பர் பிரஷர்னால கேவிடேஷன் வந்து இந்த கேவிடேஷன்ல இருக்க வர V வந்து பிட்டா வச்சுக்கலாம். கேவிடேஷன் காரணம் வேப்பர் பிரஷர். இங்கேயும் பார்த்தீங்கன்னா கேவிடேஷன் காரணம் வேப்பர் பிரஷர். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி எப்படி சொல்லுவாங்கன்னா ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து நம்ம வந்து இது ரேஷியோ அப்படின்னா இது ரேஷியோ ஆஃப் டென்சிட்டி ஆஃப் எனி ஃப்ளூயிட் டு தி டென்சிட்டி ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட். ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் தான் வந்து நமக்கு வாட்டர் அப்படின்னு தெரியும். ஸோ அதுதான் வந்து இப்போ ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி தொடர்புடைய டேம் வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸோ நமக்கு 8 டேம் லூப்ரிகேஷன் தொடர்புடைய டேம் விஸ்காசிட்டி, ரைஸ் ஆஃப் சாப் இன்க்ரீஸ் தொடர்புடையது கேபிலாரிட்டி, ஃபார்மேஷன் ஆஃப் ப்ராப்பர்ட்டிக்கு சர்ஃபேஸ் டென்ஷன், கேவிடேஷனுக்கு வேப்பர் பிரஷர், கேபிலாரிட்டிக்கு சர்ஃபேஸ் டென்ஷன், வேப்பர் பிரஷர் வந்து கேவிடேஷன், விஸ்காசிட்டி வந்து ஷியர் ஃபோர்ஸ், ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி வந்து டென்சிட்டி ஆஃப் வாட்டர். ஸ்பெசிஃபிக் கிராவிட்டி இஸ் தி ரேஷியோ ஆஃப் ஸ்டாண்டர்ட் டென்சிட்டி ஆஃப் எனி ஃப்ளூயிட் ஆஃப் ஸ்டாண்டர்ட் ஃப்ளூயிட் இஸ் வாட்டர் அப்படிலாம். ஸோ இதே வந்து ஃப்ளூயிட் வந்து கேஸ் போட்டோம்னா அது வந்து ஏர் அப்படின்றது தெரிஞ்சுக்கலாம். இன்னைக்கு ஒரு 8 கான்செப்டை நம்ம கற்றுக் கொடுத்து நமக்கு டெக்னிக்கல் லைசன்ஸ் கொடுத்த நமக்கு சந்துருக்கு தேங்க்யூ சொல்லுவோம். தேங்க்யூ.